இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது இங்கே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோடைய ரேஞ்சு இவ்வளோ சின்னதாக இருக்கும். இப்போ ஒரு 500 பாயிண்ட்டு, ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு 300-400 பாயிண்ட் வந்து கொடுக்குது. ஆனால் இப்போது இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இங்கேருந்து இதோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1200 பாயிண்ட் போயிருக்கு. இப்போ மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 750 பாயிண்ட் போயிருக்கு. அதே மாதிரி கடைசி நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜான அப்பும் போயிருக்கு. அதே சமயம் மார்க்கெட் வந்து மேலேருந்து சடனாக ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுமானா முடியும். ஆனால் இதுக்கு நமக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னாக்கா மார்க்கெட்டோட ரேஞ்ச் எவ்வளோ தூரம் இருக்கலாம். இப்போது நம்ம ட்ரேட் பண்ண வரோம் அப்படின்னாக்கா ட்ரேடிங் பண்ணுறோம், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒர்க் ஆகுது, இந்த கண்டிஷன்லாம் வந்தால் நம்ம பை எடுக்கணும், இந்த கண்டிஷன்லாம் வந்தால் செல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் இங்கே மார்க்கெட்டை நீங்களும் நானும் வந்து ப்ளே பண்ணல. இங்கே மார்க்கெட்டை ப்ளே பண்ணக்கூடியவங்க மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் அப்படின்றவங்க ப்ளே பண்ணுறாங்க. அப்படின்னும்போது மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் அவங்களோட பொசிஷனை எங்கே வச்சுருக்காங்க, அவங்க எங்கே வர மார்க்கெட் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, எங்கே வர மார்க்கெட் வந்து கீழே வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது மார்க்கெட்டில் எங்கே வந்து சப்போர்ட்ஸாக அவங்க நினைக்கிறாங்க, எந்த இடத்த மார்க்கெட்டில் அவங்க ரெசிஸ்டண்ட்டாக நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டை அதை வச்சு நம்ம ஒரு ட்ரேடிங் டிசிஷனை எடுக்கலாம். இங்கே நம்ம பை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொசிஷனை எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னும்போது அப்போ நமக்கு என்ன தெரியணும், மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்போ இன்ஸ்டியூஷன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே டேட்டா ஓஏ டேட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது அதை விட நான் சிம்பிளாக இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறேன், அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஓஏ டேட்டாவும் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் அதை விட இந்த விஷயம் சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி இது ஃப்ரீயாகவும் கிடைக்கும். அப்படின்றதால இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் மறக்காமல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சியோட வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் மார்க்கெட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்ற இந்த போர்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நம்ம நிஃப்டி பேங்க்கை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்து பார்க்கலாம். அப்படின்றதால நிஃப்டி பேங்க்குடைய நிஃப்டி பேங்க் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது, இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்த என்ன டேட்டா வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம மார்க்கெட்டில் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணும்போது என்ன நடக்குது, இப்போ என்எஸ்சி இருக்குது அப்படின்னாக்கா மொத்த என்எஸ்சி வெப்சைட்டில் எந்த ஸ்டாக்கில் அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டாப் வால்யூம் கெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. அதாவது எந்த ஸ்டாக்கில் அதிகமான வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்போது அதே மாதிரி ஒரு டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி வந்து ஒரு இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸில் எந்த ஸ்டைக்கில் மார்க்கெட்டில் ஒரு இன்ஸ்டியூஷன் அதிகமாக வந்து அவங்களோட பொசிஷனை வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படின்றதால இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதாவது இப்போது ஒரு கால் ஆப்ஷன் அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷனை ரைட் பண்ணுறவங்க எந்த இடத்த போனால் வந்து நஷ்டமடைவாங்க, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு கீழே போனால் நஷ்டம் அடைவாங்க. அப்படின்னும்போது அது வந்து என்னவா இருக்கும், இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் இப்போ 49,400 புட் ஆப்ஷனை ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா 49,400 புட் ஆப்ஷனுக்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன நடக்கும், எந்த அளவுக்கு கீழே இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அது எந்த அளவுக்கு கீழே இருக்கோ அவங்க அந்தளவுக்கு நஷ்டமாக இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து நஷ்டமாக விடுவாங்களா, விட மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஆப்ஷனில் ப்ளே பண்ணக்கூடியவங்க அதிக பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்லராக தான் இருப்பாங்க. இது அதாவது செல்லர்னால் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களோட பொசிஷனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு எட்ஜிங் டூலை யூஸ் பண்ணுறாங்க. அந்த எட்ஜிங் டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் அப்படின்னும்போது அவங்க மேக்ஸிமம் வந்து ஆப்ஷனை வந்து செல்லிங் பொசிஷனை தான் வந்து
எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருப்பாங்க. பையிங் வந்து அப்போது இன்ஸ்டியூஷன் வந்து பையிங் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க பையிங்கும் பண்ணுவாங்க, செல்லிங்கும் பண்ணுவாங்க. ஆனால் அதிக அளவில் பையிங் தான் பண்ணுறாங்க அப்படின்றதால அவங்க அவங்க செல் பண்ணியிருக்கக்கூடிய பொசிஷன் 49,400 அப்படின்னும்போது மார்க்கெட்டு 49,400க்கு கீழே போகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ அடுத்து பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா 49,500 அப்படின்றது தெரியும். அடுத்து மார்க்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 50,000 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது மார்க்கெட்டோட ரேஞ்ச் எது வரை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 49,400 இருந்து 50,000 வரை மார்க்கெட்டோட ரேஞ்ச் இருக்குது. அப்போ இதுக்கு இடைப்பட்ட புள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 புள்ளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ரேஞ்ச் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இப்போ நம்ம மார்க்கெட்டை 49,400, 500, 600 அப்படின்ற ரேஞ்சில் பார்க்குறோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா இப்போ 50,000 அப்படின்ற இடம் இந்த இடத்த இருக்குது அப்படின்னும்போது நம்மளோட இலக்கு இப்போ நம்ம எங்கே பார்க்குறோம், 49,400 கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டு 49,400 இருக்குது. அப்போ 49,400 இருக்கும்போது இப்போ மார்க்கெட்டு எங்கே ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ மார்க்கெட்டோடைய ரேஞ்சு இங்கே வந்து ஒரு 49,500 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம அப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் எங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்படின்றதால நம்ம முதல்ல கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டோடைய செல்லிங் பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்டோட ரேஞ்சை நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியும். இங்கே அதே மாதிரி பாருங்கள், மார்க்கெட்டு 50,000 வரை போயிருக்கு. 50,000க்கு மேலே போனால் என்ன நடந்திருக்கும், மார்க்கெட்டில் அவங்க 50,000க்கு மேலே போயிருந்தால் கால் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருந்தவங்க நஷ்டமாக இருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்க 50,000க்கு மேலே போவிட்டுருக்காங்களா பாருங்கள் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 50,000க்கு மேலே கண்டிப்பாக வந்து போவிட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா 50,000க்கு மார்க்கெட் வந்து 50,000க்கு மேலே போயிருந்தால் என்ன நடந்திருக்கும், அவங்க நஷ்டமாக இருப்பாங்க. அவங்க 50,000க்கு மேலேயும் போகல. அப்போ 200க்கு கீழே வந்து போயிருக்காங்க. அப்போ 49,400, 500 கீழே போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும். 49,400 அதிகபட்சம் ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 49,400 கீழே போயிருக்காங்களா, போகல. இங்கே பாருங்கள் அதே மாதிரி 49,500 கீழே போயிருக்காங்க. அப்போ இங்கே 100 ரூபாய் நஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போது இவங்க இந்த புட் ஆப்ஷனை எந்த அளவுக்கு வந்து 49,500 கீழே 100 பாயிண்ட் தான் போயிருக்கு. ஆனால் இது எல்லாத்துலேயும் மிகப்பெரிய அளவில் அவங்க லாபம் அடைஞ்சிருப்பாங்க. மார்க்கெட்டோட ரேஞ்சை இந்த மாதிரி வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். அப்படின்னும் போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட ரேஞ்சை ப்ரிடிக்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் மார்க்கெட்டோடைய ரேஞ்சை எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அப்படின்றத கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது இப்போது இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த இப்போ 49,400, 49,400 கால் புட்டு ரெண்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அது என்னவா அமையும் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் ஒரு ஸ்டேடலாக அமையும். மார்க்கெட்டு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா மேலே போனாலும் மார்க்கெட் அகைன் கீழே தான், கீழே போனாலும் அகைன் மார்க்கெட் மேலே தான் வருவான், மார்க்கெட் மேலே போனாலும் அகைன் கீழே தான் வருவான். ஏன்னாக்கா மார்க்கெட்டை இந்த அளவுக்கு சுருக்கி வந்து செல் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இது தாண்டி மேலே போச்சு அப்படின்னாக்கா அவங்க நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. அப்போ முடிஞ்ச வரை அவங்களோட மார்க்கெட்டுடைய ரேஞ்சை இந்த இடத்த தான் வந்து வச்சுருப்பாங்க. ஏன் இப்போது வந்து இந்த இடத்தையே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவான ட்ரேடிங்கை பண்ணக்கூடியவங்க அவங்க தான். அவங்களோட பொசிஷனை அவங்க எடுத்துருவாங்க. இப்போது 49 நேற்று வந்து பாருங்கள் கரெக்டாக 50,000 இருக்கக்கூடிய காலை வந்து இங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 50,000 காலையும் புட்டை வந்து செல் பண்ணிட்டாங்க. 49,400 புட்டு, 49,500 புட்டு, இது ரெண்டுத்தையும் அதிக அளவில் செல் பண்ணிட்டாங்க. செல் பண்ணிவிட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய காஸ்ட்டை மார்க்கெட்டில் அதாவது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகிறாங்க. மேலே கொண்டு போனதுக்கப்புறம் அங்கே போனதும் அவங்களுடைய இங்கேருந்து இந்த செல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தில் இருந்திருக்கும். அப்படின்னும்போது அதாவது இதோடைய லோ வந்து பாருங்கள் ₹1.20, இதோடைய லோ ₹5.25. இந்த அளவுக்கு போகும்போது அவங்களுடைய லாபத்தை அதாவது அவங்க செல் பண்ணியிருக்கக்கூடிய பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இங்கே 50,000 காலையே வந்து செல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 50,000 காலை
மேலே போயிருந்தா வந்து செல் ஆகிடும். இப்போ இதையுமே வந்து லாபத்தை கொண்டு இப்போ ஏன்னா மார்க்கெட்டை இயக்கிறவங்க அவங்க தான். இப்போ இங்கிருந்து ஸ்டாக்கை வாங்கி மேலே கொண்டு போயிட்டு உடனே அந்த ஸ்டாக்கை விற்கும்போது என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து டவுன். இது ஏன்னா மார்க்கெட் அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. அவங்க ரன் பண்ணும்போது மார்க்கெட் வந்து 50,000க்கு மேலே போகாது அப்படின்றது போது அங்கே 50,000 பொசிஷனையும் அவங்க வந்து காலைல வந்து செல் பண்ணிவிட்டு இப்போ அவங்க எங்கே வந்து பை பண்ணியிருப்பாங்க, 0 ஆக்கிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க எப்படி லாபம் அடைகிறாங்க, இப்படி தான் லாபம் அடைகிறாங்கன்னும் போது இந்த விஷயத்த இங்கே பாருங்கள். வால்யூம் வந்து எதில் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு, 49,400 எவ்வளோ வால்யூம் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த வால்யூம் இதில் தான் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த வால்யூம் இதில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து வால்யூம் வந்து எது அதிகமாக இருக்கோ அதை வந்து மேலேயும், வால்யூம் வந்து எது கம்மியாகிட்டே போதோ அதுக்கு அடுத்த வால்யூம் எதில் அதிகமாக இருக்கோ அதை ரெண்டாவது. இந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணும்போது இன்ஸ்டியூஷனோட பொசிஷன் இங்கே தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியாஸை வச்சு நம்ம இது கூட ப்ரைஸ் ஆக்ஷனையுமே யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நல்ல ஒரு சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி